ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சட்டுன்னு ஒரு சமையலில் உருளைக்கிழங்கு பொடி மாசுங்க. அதுதான் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு குக்கிங் வாட்டர்லேயே உருளைக்கிழங்கை போட்டு 1 டீஸ்பூன் உப்பை போட்டு வைங்க. ஒரு கடாயில் குக்கிங் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலைங்க இதெல்லாம் தாளிச்சிட்டு இந்த கிழங்கை தண்ணி இல்லாமல் இதில் கொட்டி இந்த கிழங்கு வேகிறதுக்கு லேசாக ஒரு கை தண்ணியை தெளிச்சிட்டு இந்த கிழங்குக்கு தேவையான உப்பையும் போட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வைங்கங்க. கிழங்கு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துட்டிங்கன்னா நல்லா அருமையான சூப்பரான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு முளைக்கீரை கூட்டோட இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. எப்படிங்க, அடி தூளுங்க. சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கங்க. அலி தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.